Hey guys, welcome back to our channel Views of VJ. இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து OnePlus ல இருந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க OnePlus Z2 ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நம்ம இந்த Bud Z2 அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த அமேசான் கவரோட எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா அமேசானோட பேக்கேஜிங் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். நான் அதை குறை சொல்லல. ஆனால் இந்த வாட்டி பாருங்கள், எனக்கு இன்வாய்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த ப்ராடக்ட் கூட. இன்வாய்ஸில் மேலே பாதி இன்வாய்ஸை காணும், கீழே பாதி இன்வாய்ஸை காணும், நடுவில் இருக்க பாதி இன்வாய்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பண்ணுற பேக்கேஜிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் தான் சொல்கிறேன். ஓகே, நம்ம இதை தூக்கி போட்டலாம். ஓகே, இப்போ OnePlus Bud Z2க்கு வருவோம். இது பார்த்தீங்கன்னா OnePlus Bud Z1ஓட சக்ஸஸர்னு சொல்லலாம். இதை OnePlus Bud Z1 வந்து OnePlusக்கு ரொம்பவே ஹிட்டான ஒரு TWS பட்ஜெட் ரேஞ்சில். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ப்ரீமியம் TWSம் வச்சுருக்காங்க, பட்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து பட்ஜெட் கன்சிடர் பண்ணி லைக் பண்ணி வாங்குறது பார்த்தீங்கன்னா OnePlus Bud Z1. இப்போ அதுக்கு வந்து ஒரு அப்டேட் மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரைஸிங்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ண ப்ரைஸிங்க்கு வேறு என்னென்னலாம் இதில் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் OnePlusோட பாக்ஸ் தான் இது. அதே அந்த ஒயிட் வித் ரெட் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே OnePlusக்கான லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus Bud Z2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கலர் வேரியண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்சிடியன் பிளாக் இந்த கலர் வேரியண்ட் பேர். 2 கலர் வேரியண்ட்ஸில் அவங்க இதை லான்ச் பண்ணாங்க. ஒன்று வந்து இந்த ஆப்சிடியன் பிளாக், இன்னொன்று வந்து பேர்ல் ஒயிட்னு சொல்லிட்டு. ஸோ ஒயிட் வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் போட்டிருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அஃப்கோர்ஸ் ஒயிட் செலக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ஒயிட் செட் ஆகாது, ரொம்ப அழுக்காயிடும் சீக்கிரம்னு சொல்லிட்டு நான் அதை கன்சிடர் பண்ணி ஒயிட் எடுக்கல. ஏன்னா ஒயிட் வந்து அது ரொம்ப கிளாஸியான ஒயிட் வேறு. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒயிட் எடுங்க. அப்படின்னா இது வந்து இந்த கலர் ஆப்ஷனும் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஹெட்ஃபோனுக்கு. ஸோ அது வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 40 dB வரைக்கும் அவங்களோட நாய்ஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒரு இயர்பட்டில் வந்து 3 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி வந்து அது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கால் பேசுகிறப்போ நாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிடக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரைவர் வந்து டியூவல் 11mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதே நம்மளுக்கு Z1ல் பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 11mm டிரைவர் வந்து இவங்களோட ப்ரீமியம் பட்ஸான OnePlus Buds Proவோட அதே டைனாமிக் டிரைவர் தான் எடுத்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இதில். அடுத்து அவங்களோட பேட்டரி லைஃப், OnePlusோட பேட்டரி லைஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட சார்ஜிங் ஸ்பீடாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசலாம். அண்ட் IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus ஃபோன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணும்போது 94 ms வரைக்கும் லோ லேட்டன்சி இதில் கிடைக்கும். நீங்கள் கேம்ஸ் விளையாடுறப்போவாக இருக்கட்டும் சரி, அண்ட் மீடியா கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் சரி. ஓகே, நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸில் எவ்வளோ மென்ஷன் ஆகிருக்குன்னா 5999 மென்ஷன் ஆகிருக்கு. ஆனால் நம்மளுக்கு இப்போது என்ன ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4999க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் இதை வாங்குற சமயத்தில் SBI கார்டு ஆஃபர் எல்லாமே கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் கார்டு ஆஃபர்லாம் போட்டு வாங்குறப்போ எனக்கு 4200 300 சம்திங் ஆச்சு. சரி, ஓகே, நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து மேலே ஒரு புல் டேப் கொடுத்துருக்காங்க OnePlusலேருந்து. ஸோ அன்பாக்சிங் நைஃப் எதுவுமே தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நம்ம டாப் லிட் எடுத்து ஓரம் வச்சிடலாம். நம்மளுக்கு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா OnePlus பட்ஸ் இருக்குது. ஓகே, சார்ஜிங் கேஸ் வெளியே எடுத்தோன்னா பிளாஸ்டிக் ரேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, பிளாக் கலர் வந்து நான் கொஞ்சம் சட்டிலாக இருக்குமோ இல்லை OnePlus இதுக்கு முன்னாடி OnePlus பட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து பிளாக்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரே மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் அது மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்தேன். ஆனால் இது அது மாதிரிலாம் இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிளாஸி பியானோ பிளாக் கலரில் இருக்குதுன்னு சொல்லலாம். இது ரொம்பவே ஷைனிங்காகவும் இருக்குது, ரொம்ப கிளாஸியாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இது பிக்கப் பண்ணுது. ஓகே, நம்ம கேஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா பட்ஸோட சார்ஜிங் கேஸு கைக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கேரி பண்ணுறப்போ இருக்கட்டும் சரி, நீங்கள் ஈஸியாக உங்களோட பாக்கெட்டில் போட்டு கூட ஈஸியாக கேரி பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணுறோம், இதுலேயே ஓட்டுவோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். மேலே நம்மளுக்கு OnePlusன்னு அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் கேஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இது ஒரே ஒன்று தான் வந்து சேஞ்சுன்னு சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா OnePlus Z1 வந்து இந்த எல்இடி வந்து கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தாங்க, இது வந்து கொஞ்சம் சென்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்மளுக்கு ஒரு ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே அவங்களுக்கு OnePlus அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்கான இயர்பட் கொடுத்துருக்காங்க. இயர்பட்டோட மேக்னெட் வந்து ஓகே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஒன் ஹேண்டில் இதை நம்ம ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஓகே ஒன் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நெயில் வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு யார்கிட்ட நெயில் இல்லைனா ஒன் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து அது வச்சுருந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தில் வாலே புச்சுடே நேச்சா வரமாட்டேங்குது வந்துரு. ஓகே வந்துச்சு. அண்ட் OnePlusலேருந்து எது வாங்கினாலும் அவங்க மறக்காமல் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து இதுதான். ஃபோனை கூட உள்ளே வைக்க மறந்துடுவாங்க, ஆனால் இது வைக்க மறக்கவே மாட்டாங்க. அவங்களோட ரெட் கேபிள் கிளப்க்கான ஒரு இன்வைட் கார்டு. இந்த இன்வைட் கார்டு மட்டுமே என்கிட்ட ஒரு 4-5 இருக்குது. ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தான் தெரில. அது வரும் இப்போ. ஓகே, பட்ஸ் ஃபார் லைஃப்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் பாக்ஸில். இது ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஓகே USB டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஒயிட் ஆக்சென்ட்டோடு கொடுத்துருக்காங்க. தென் ஓகே சேஃப்டி அண்ட் வாரண்ட்டி கார்டு, அப்புறம் நம்மளுக்கான யூசர் மேனுவல் வேறு ஓகே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க OnePlusலேருந்து. எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர் டிப்ஸோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு நம்ம பட்ஸுக்கு வருவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பட்ஸுக்கு வருவோம். பட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் OnePlus ஃபோனாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளூடூத் ஆனில் இருந்தாலே போதும். நீங்கள் இந்த லிட்டை திறந்ததும் உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி வரும். OnePlus Buds Z2ன்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக அதுலேருந்து கனெக்ட் கொடுத்துருங்கன்னா உங்கள் மொபைல் கூட அது பேர் ஆகிடும் ஈஸியாகவே. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் போய் நீங்கள் மேனுவலாக பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஓகே டிவைஸ் கனெக்டட்னு வந்துடுச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் OnePlus மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இதோட ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் டாகுல் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு எதுவும் ஒரு எக்ஸ்டர்னலாக ஆப் வந்து எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் OnePlus ஃபோனை தவிர வேறு ஏதாச்சும் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஹே மெலடி அப்படின்னு சொல்லிட்டு OnePlusோட அஃபிஷியல் ஆப் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டச் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்பரன்சி மோட் போடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே நீங்கள் அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம இதில் பேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஏதோ சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்குது நம்ம பேர் பண்ணதுமே. ஓகே, அது சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் ஒரு வாட்டி பேர் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் அடுத்த வாட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த லிட் ஓப்பன் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் உள்ளே போய்ட்டு பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணேன். எனக்கு லெஃப்ட் இயர்படில் எவ்வளோ பேட்டரி இருக்குது, ரைட் இயர்படில் எவ்வளோ பேட்டரி இருக்குது, அண்ட் சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே காமிச்சிருது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து. ஓகே, இப்போ நம்ம எடுத்து காதில் போட்டுடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி டிசைன் வைஸ் வந்து இந்த பட்ஸில் Z1க்கும் Z2க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த டாப்பில் இருக்க இந்த ஹெட் பார்ட் வந்து சேம் தான், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இங்கே நம்மளுக்கு நாய்ஸ் கேன்சலிங்காக இன்னொரு யூனிட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃப்ரென்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் தான். அஃப்கோர்ஸ் இது ஸ்டெம் டைப் இயர்பட் தான். இந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா OnePlus Zயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இதில் வந்து அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 15% கம்மி பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு OnePlus வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இது பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குது இந்த ஸ்டெம். இப்போ நம்ம காதில் போட்டு ஃபிட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் காதில் போட்டேன். ஓகே, காதில் போட்டதும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிட்டுருக்கு. ஒரு நிமிஷங்க. ஓகே, இப்போ அது ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட் வந்து ஓகே என்ன பண்ணாலும் கீழே இல்லை. ஃபிட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ஸ்டடியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வர இயர் டிப் செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்க அடிஷ்னல் இயர் டிப் வந்து எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் காதுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் காதுக்கு எது செட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியலனா அதுக்குமே வந்து OnePlusல வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா
இயர்பட் ஃபிட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் போயிட்டு ப்ளே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகுது. அண்ட் சின்னதாக ஒரு சவுண்ட் மாதிரி ஒன்று ப்ளே ஆகுது. அந்த சவுண்ட் நல்லாவே இருக்குது, கேட்கறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். நான் போட்டிருக்க டிப் பார்த்தீங்கன்னா என் காதுக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து குட்டுன்னு காமிக்குது. இன்கேஸ் வந்து இது செட் ஆகலைன்னா ஆவரேஜ்னு காமிக்கும், இல்லைனா நீட் டு சேஞ்சுன்னு சொல்லிட்டு காமிக்கும். அப்படி காட்டுறப்போ நீங்கள் வந்து உங்களோட இயர் டிப்பை வந்து மாற்றி உங்கள் காதுக்கு எது செட் ஆகுதோ போட்டு நீங்கள் திருப்பி இந்த பர்ஃபெக்ட் ஃபிட் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதோட சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இன்கேஸ் ஒரு OnePlus டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து OnePlus வாப் சார்ஜ் இருக்கும். அந்த வாப் சார்ஜ் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சியில் இருக்கீங்க, ஒரு சார்ஜ் பண்ணணுன்னா நீங்கள் வித் கேஸ் வந்து 10 minutes சார்ஜ் பண்ணால் போதும். வித் கேஸ் உங்களால் 5 hours வரைக்கும் ப்ளேபேக் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் கேஸில் மட்டும்தான் சார்ஜ் இருக்குது, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இது பட்டை ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேஸ்க்குள்ளே 10 minutes போட்டால் உங்களால் 2 hours வரைக்கும் ப்ளேபேக் டைம் கிடைக்கும். அடுத்து இப்போ நான் இதை போட்டு ஜாகிங் போகிறேன், ஜிம் போகிறேன், ஸ்வெட்லாம் போடும், இல்லை நான் போகிறப்போ எனக்கு லைட்டாக மழை தண்ணி பட்டுருச்சா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இயர்பட்ஸில் ரெண்டுத்துலேயுமே வந்து IP55க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே போனால் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, அதுக்கு மட்டும் தான் வாட்டர் ரெசிஸ்டன்ஸா, எனக்கு இந்த சார்ஜிங் கேஸ்க்கு கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எந்த பிராண்ட்ஸுமே வந்து மோஸ்ட்லி இந்த சார்ஜிங் கேஸ்க்கு எதுவும் அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் OnePlusல வந்து அதையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு தண்ணி பட்டாலோ இல்லை மழை சாரல் பட்டாலோ இதுக்கு எதுவுமே ஆகாது. IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த சார்ஜிங் கேஸ்க்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே இயர்பட்ஸ் வாங்குறது. ஓகே, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகே, நான் வந்து இப்போது ஒரு பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு சவுண்ட் வச்சு பார்க்குறேன். ஸோ பாஸ் ஆகிடுச்சு. டச் சென்சிட்டிவ்மே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த எடுத்தால் பாஸ் ஆகுதான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணிட்டேன். ஓகே, எடுத்ததுமே வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஓகே, வச்சதும் திருப்பி ப்ளே ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த எப்படி சொல்கிறது 11mm டிரைவர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான இது வந்து நீங்கள் வந்து சாங் ஃபுல் ஒரு 60% வால்யூமில் வச்சு கேட்டாலுமே நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பேஸ் வந்து எப்படி சொல்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. பேஸ் வந்து அது வந்து நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட இது தெரியும். ஆனால் வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டு பேஸ் கம்மியாக இருக்கா அப்படிலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த விதத்துலையுமே டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. பேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹைஸ் அண்ட் மிட்ஸ்க்கான வேரியேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஃபுல் வால்யூம்லையுமே நான் வச்சு கேட்டு பார்த்தா, ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்டாலுமே உங்களுக்கு அந்த மஃபுல் ஆகிற ஃபீல் இல்லை இறையிற ஃபீல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே வந்து வாய்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளியராக ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, இப்போ நம்ம மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கால் குவாலிட்டி பற்றியுமே OnePlus வந்து பெருசாக பேசினாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு இயர்பட்டில் 3 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு கால் குவாலிட்டி வந்து ரொம்ப அது இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி OnePlusல வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ரிங் போகுது. ஓகே, ஹலோ நான் OnePlus Buds Z2 வாங்கியிருந்தாலே அதில் தான் பேசிகிட்ருக்கேன். ஆடியோ எப்படி கேட்குது உனக்கு? கிளியராக இருக்கா? ஓகே, நீ அதில் தான் பேசிகிட்ருக்கியா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஓகே, நீ பேசுகிறதே எனக்கு நல்லா கிளியராகவே கேட்குது. நான் பேசுகிறது ஓகே. இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் கேட்குதா, இல்லை நான் பேசுகிறது ஃபோனுக்கு டேரெக்டாக காதில் வச்சு பேசுகிற மாதிரி கேட்குதா? டேரெக்டாக காதில் வச்சு பேசுகிற மாதிரி தான் கேட்குதா? சரி ஓகே, நான் கால் பண்ணுறோம். ஓகே, கால் குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கான். ஓகே, நம்ம இதில் இருக்க ப்ரோஸ் எல்லாமே பார்த்துட்டோம். கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. இந்த சார்ஜிங் கேஸ் மட்டும் கொஞ்சம் மேட் ஃபினிஷில் கொடுத்துருந்தா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லை டஸ்ட்லாம் ரொம்ப பிக்கப் பண்ணியிருக்காது. இப்போ வந்து ரொம்பவே பிக்கப் பண்ணுது. ஸோ நான் அடிக்கடி துடைக்கிறதா இருக்குது. அட்லீஸ்ட் நான் வந்து இதில் ஒரு கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்பவே வந்து டஸ்ட் பிக்கப் பண்ணுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுல் நம்ம எடுக்கிறப்போலாம் ஃபிங்கர் பிரிண்ட் பிக்கப் பண்ணுது. ஸோ அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. ஸோ யாராச்சும் வாங்கினீங்கன்னா கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள்.
அப்படிலாம் நீங்கள் ஒயிட் கலர் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அதை தவிர வேறு ஏதாச்சும் கான் கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த அமேசானோட கீழே வந்து யூசர் ரிவ்யூஸ்லாம் இருக்கலாம், அதில் போய் பார்த்தேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க OnePlusலேருந்து அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஏஎன்சி மோடோட, அது இவ்வளோ சூப்பராக ஏஎன்சி மோட் வச்சு கால் குவாலிட்டி எல்லாமே இவ்வளோ சூப்பராக 11mm டைனாமிக் டிரைவர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுத்தது எனக்கு ப்ரைஸிங் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக போன மாதிரியும் தெரியல, ரொம்ப கம்மியாக வச்ச மாதிரியும் தெரியல. ஸோ ப்ரைஸிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் நான் வாங்கின ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா நான் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 4200 4300 தான் நான் எடுத்தேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒர்த். என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அடுத்த கான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் வால்யூம் வச்சு கேட்குறப்போ வெளியே உட்காந்துருக்கவங்களுக்கும் அந்த சாங் வந்து கேட்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து அவங்க ஏதாச்சும் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். அதை தவிர பெருசாக எனக்கு வேறு எந்த கானும் இதில் தெரியல. சரி, ஓகே, இதோடு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் OnePlus Buds Z2 வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அண்ட் நான் பெஸ்ட் பைக்கான லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் OnePlus Buds Z2 கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.